உங்க வாழ்க்கையிலேயே மிகவும் கஷ்டமான ஆண்டுகள்தான் உங்களுக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயமாக இருக்கலாம் என்று சொன்னா நம்புவீங்களா? ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு நிராகரிப்பும் நீங்க நான் நேரத்தை வீணாக்குறேனான்னு நினைச்ச ஒவ்வொரு தருணமும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்த கட்டிக்கிட்டு இருக்கலாம். அது சக்தி வாய்ந்தது. அது இன்னும் உலகத்துக்கு தெரியாதது. ஒரு மனிதன் இருந்தான். 8 வருடங்கள் முழுக்க அவன் ஒரு ஃபெயிலியர் மாதிரிதான் இருந்தான். மக்கள் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரே விஷயத்துல செட்டில் ஆக முடியல? ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அவன் வாழ்க்கையை வீணாக்குறான்னு எல்லாரும் நினைத்த நேரத்துல அவன் மூளை மாறிக்கிட்டு இருந்தது. அவன் உள்ளே வளர்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அவன் ஒரு ரேரான மதிப்புள்ள ஒருவரா உருவாகிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் எல்லாமே மாறுச்சு. அதுவும் லக் காரணமா இல்ல. அந்த 8 வருடங்களா அவன் செய்த சைலண்ட் ஒர்க் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளியில் வந்தது. நீங்க ஒருபோதும் நான் பின்னாடி போயிட்டனா, நான் நேரம் வீணாக்குறேனான்னு நினைத்திருந்தீங்கன்னா இந்த கதை உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒரு பச்சை வயல்கள் ஆறுகள் சூழ்ந்த கிராமத்தில் வில்லியம் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் 25 வயது. படிச்சவன், உழைப்பாளி. ஆனா கம்ப்ளீட்லி லாஸ்ட். அவன் நண்பர்கள் எல்லாம் ஃபேமிலி, பிசினஸ், சக்சஸ்னு முன்னேறினாங்க. ஆனா வில்லியம் மட்டும் ஏதோ தேடிக்கிட்டே இருந்தான். அவன் விவசாயம் ட்ரை பண்ணான், பிடிக்கல. 6 மாதத்துல விட்டுட்டான். மார்க்கெட்ல வேலை பண்ணான், மனசுக்கு சுகமில்லை, விட்டான். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணான், அதுவும் சரியில்லை. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இவன் வாழ்க்கைய வீணாக்குறான். ஸ்மார்ட் தான், ஆனா கமிட்மெண்ட் இல்ல. அவன் அப்பா திட்டினார். எப்ப செட்டில் ஆக போற? எப்ப ஒரு மனிதனா ஆக போற? வில்லியம்க்கு பதில் இல்ல. ஒவ்வொரு இரவும் அவன் வானத்தை பார்த்து நினைப்பான், என்ன தவறு என்னிடமா இருக்கு? ஆனா வெளியில் லாஸ்ட் மாதிரி இருந்தாலும் உள்ளே பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருந்தது. விவசாயம் விட்ட பிறகு அவன் ஒரு தச்சனுடன் வேலை கற்றுக்கொண்டான். 3 வருடம் மரத்தை ஷேப் பண்றது, அழகா மாற்றதெல்லாம் கற்றான். பிறகு விட்டான். அடுத்து பிளாக்ஸ்மித் கிட்ட 2 வருடம் வேலை கற்றான். இரும்பை வளைத்து பலமாக மாற்றுறது. மீண்டும் விட்டான். பிறகு எழுத கற்றான், வாசிக்க கற்றான். 33 வயசுக்கு வந்தப்போ 5 விதமான கலைகள் கற்றிருந்தான். ஆனா எந்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணல. அவனோட தம்பி ஆல்ரெடி ஃபேமிலி, ரெஸ்பெக்ட் எல்லாம் பெற்றிருந்தான். வில்லியம் மட்டும் எதுவும் இல்லாதவன். ஒரு நாள் கிராம பெரியவர் கேட்டார், வில்லியம், நீ எப்படா வாழ்க்கைய சீரியஸா எடுத்துக்க போற? அவன் வீட்டுக்கு போய் அழுதான். 8 வருடமா முயற்சி, ஆனா என்னிடம் எதுவும் இல்லை. நான் ஃபெயிலியர். அடுத்த நாள் பிளாக்ஸ்மித் மார்கஸ் அவனை கூப்பிட்டார். நீ யாருன்னு தெரியுமா? ஃபெயிலியர் என்றான் வில்லியம். மார்கஸ் சிரிச்சார். இல்ல, இந்த கிராமத்துல இருக்கும் ரொம்ப ரேரான மனிதன் நீதான். 8 வருடமா நீ 5 பேரிடமிருந்து கற்றுக்கிட்டே இருக்க. உன் பிரெயின் முழுக்க மாறுச்சு. நீ ஒரே ஸ்கில் இல்ல, பல ஸ்கில் கொண்டவன். நீ விட்டுட்டே இல்ல, நீ கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. 3 வாரத்துக்கு பிறகு ஒரு பெரிய லார்ட் வந்தார். ஒரு பெரிய கேட் செய்யணும். மரவேலை, இரும்பு வேலை, எழுத்தும் வேலை எல்லாம் சேர்ந்து. யாராலும் முழுசா செய்ய முடியல. அப்போ வில்லியம் முன்னே வந்தான். நான் செய்ய முடியும். எல்லாரும் சிரிச்சாங்க. 30 நாள் கொடுங்க என்றான். அவன் வேலைய ஆரம்பிச்சான். முதல் 10 நாள் மரவேலை, கார்பென்ட்ரி ஸ்கில்ஸ். அடுத்த 10 நாள் இரும்பு வேலை, மெட்டல் ஸ்கில்ஸ். கடைசி 10 நாள் எழுத்து. அவன் வேலை செய்யும்போது ரியலைசேஷன் வந்தது. இந்த 8 வருடம் வீணில்லை. இதுக்காக தான் ட்ரெய்னிங். 30வது நாள் வேலை முடிந்தது. கேட்ட பார்த்ததும் எல்லாரும் ஷாக். அழகு, டீட்டெயில், பெர்ஃபெக்ஷன். லார்ட் கேட்டார், இப்படி ஒரு வேலை நீ எப்படி செய்தாய்? வில்லியம் சிரிச்சான். நான் 8 வருடம் அமைதியாக என்னை உருவாக்கிக் கொண்டேன். எல்லாரும் நான் வேஸ்ட்னு சொன்னாங்க. நான் வேஸ்ட் பண்ணல. நான் என்னை பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லா ஸ்கில்ஸும் கனெக்ட் ஆகிவிட்டது. பிறகு அவன் மிகவும் ஃபேமஸ் ஆனான். நீங்க இப்போ லாஸ்ட்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க பின்னாடி போயிட்டீங்களா? இல்ல, நீங்க ஸ்கில்ஸ் கலெக்ட் பண்றீங்க. நீங்க உங்கள உருவாக்கிறீங்க. நீங்க இன்னும் தெரியாத ஒரு ஃபியூச்சருக்காக ப்ரிப்பேர் ஆகுறீங்க. ஸ்டார்டிங்கிலிருந்து சக்சஸ் வரைக்கும் இருக்கும் காலம் அது வேஸ்ட் இல்ல, அது ட்ரெய்னிங். அமைதியாக உங்களை மேம்படுத்துங்க. வெற்றி வந்ததும் அது தானே சத்தம் போடும். இன்று லாஸ்ட் மாதிரி தோன்றும் மனிதன் நாளைக்கு உலகம் தேடும் மாஸ்டர் ஆகலாம். தொடர்ந்து வளருங்க, உங்கள் நேரம் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் டீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.